We are called Jesus seeds. இயேசுவோட விதைகள். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவோட விதை எனக்குள்ள இருக்கு அப்படின்னு? Yes, I am the Jesus seed. That is why I am standing here. You are the Jesus seeds. அதனால தான் நீங்க இங்க நிக்கிறீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, You are Jesus seed. You are Jesus seed. Okay, super. The entire Bible, இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் மொத்தமும் ஒரு வசனத்தை சுத்தியே சுத்தி வரும். அது எந்த வசனம் தெரியுமா? நியூ டெஸ்டமெண்ட் அந்த வசனத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் நம்ம கையில் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ வாட் இஸ் த ஒன் வேர்ட்? த என்டையர் ஓல்டு டெஸ்டமெண்ட், அந்த ஒன் வேர்டு தான் என்டையர் பைபிள் அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். கடவுள் ஒரு பக்கம் போராடுவார், பிசாசு ஒரு பக்கம் போராடுவான், ரெண்டு பேரும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஜீசஸ் சீடு ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கும், சாட்டன் சீடு ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த ஒன் வேர்ட்? எனி ஐடியா? ஜீசஸ் அவங்க 12 சீஷர்களை மலைக்கு கீழே உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரா, மலைக்கு மேலே போய் டிசைபிள்ஷிப் பண்ணாரா? மலைக்கு கீழே அவர் பண்ணுறதெல்லாம் இவாஞ்சலிசமாக இருக்கும், சுவிசேஷ கூட்டமாக இருக்கும். மலைக்கு மேலே பண்ணுறதெல்லாம் சீஷத்துவ கூட்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகணும் அப்படின்னா மலை அடிவாரத்திலேயே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? பஸ்ஸு பிடிச்சி ஆணை கட்டிக்கு வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை நம்மளை உருவாக்குறதுக்கு விட்டு கொடுக்கணும். மோசஸ் மலை கீழே இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரா, மேலே இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரா? இயேசு சீஷர்களுக்கு ராஜ்யத்தின் உவமைகளை விவரித்து சொன்ன காரியம் மலைக்கு கீழேயா மலைக்கு மேலேயா? எஸ், மலைக்கு மேலே. அப்போ சாப்டர் 3 verse 15, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆமென். உனக்கும் யாருக்கும்? உனக்கும் ஸ்திரீக்கும். ஸ்திரீயின் மூலயமா பாவம் உலகத்துக்குள்ள வந்துச்சு. அந்த ஸ்திரீயை விளைவிச்சது பிசாசு. ஆண்டவர் வந்து இங்க ஒரு ரெவலேஷனை கொடுக்குறாரு. என்ன ரெவலேஷன்னா, உனக்கும் உன்னுடைய வித்துக்கும், அதாவது இனி 2ஆம் வருகை வர வரைக்கும் பிசாசுனுடைய விதைகளுக்கும் ஸ்திரீயினுடைய விதைக்கும் என்ன நடக்கும்? பகை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நிம்மதி இருக்கா? நிம்மதியான தூக்கம் இருக்கா? பட் ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், பாடுகள், உபத்திரம், நிம்மதியாகவே இருக்க முடியலன்னா அது அப்படி தான் இருக்கும். இஃப் யூ ஆர் ஜீசஸ் சீட், உங்களுக்கும் பிசாசுக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் பிசாசுக்கும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. பட் அடுத்த வார்டு என்ன வார்டு? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நமக்கு ஏன் அவர் போட்டு பைபிள் சொல்ல போகுது? அவன் சொல்லலாம்ல. நமக்கு ஏன் அவர்னு சொல்ல போகுது? யார் அந்த அவர்? உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் அந்த அவர்? யாரு? ஜீசஸ். உங்க எல்லாருக்குமே தெரியாது, ஜீசஸ் தான். ஜீசஸோட ரெவலேஷன் ஜெனிசிஸ் சாப்டர் 3லயே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திட்டார், ப்ராஃபஸியா கொடுத்துட்டாரு. இந்த ப்ராஃபஸியை கேட்டது யாரு? இங்கிலீஷ்ல படிக்கிறேன். And I will make you and the woman hate each other, and your seed and her seed will hate each other. He will crush your head and you will crush his heel. அவர் உன் தலையை நசுக்குவாரு, அதுல பாதிப்பு அவருக்கும் இருக்கும். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதோட வெளிப்பாடு தான் இயேசு சிலுவையில ரத்த சாட்சியா மரிச்சது. அவர் நசுக்கிறாருன்னா பாதிப்பு அவருக்கும் இருக்கும். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். He will crush your head and you will crush his heel. அவருடைய பாதத்தை நீயும் நெருக்குவ. அப்போ இயேசுடைய விதையை சுமந்து வந்துட்டு இருக்க நாமோ, நம்ம மேல என்ன அழைப்பு இருக்கு தெரியுமா? You and me called for what? Why? You and me called for what? எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? Called for crushing his head. இல்ல,
இதுதான் நம்மளுடைய சைன் லாங்குவேஜ். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறை நம்மளுடைய அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிக்கர் அடிக்கிற மாதிரி பண்ணணும். கிக் பண்ணுங்க சத்தமா. இதுக்கப்புறம் யாரும் பிசாசு பிடிச்சவங்களை பார்த்து இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது. வை? அவர் காட் இஸ் காட். யார் அவர்? பிசாசின் தலையை நசுக்குனவர். இந்த வெளிப்பாடு ஜெனசிஸ் சாப்டர் 3லயே வந்துடுச்சு. இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் என்டையர் பைபிளும் சுத்தி 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 வரும். நீங்க இந்த லென்ஸ்ல படிச்சீங்கன்னா the real battle between Satan's seed and Jesus seed. Real battle between Satan's seed and Jesus seed. The first prophecy about Messiah. பைபிள்ல மெஸ்ஸியாவை பத்தி முதல் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரத்திலேயே வந்துடுச்சு. The first prophecy also gives a hint of virgin birth. Virgin birth, கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்ற அந்த முதல் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரத்திலேயே வந்துருச்சு. And the revelation, பைபிள் வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ஸ்திரீ வித்துக்கும், மேன் வித்துன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் a revelation about Jesus. அவர் மரியாள் மூலியமா தான் பிறந்தாரே தவிர யாரு அவங்க அப்பா ஜோசப் மூலியமா பிறக்கல. The Bible not talk about man seed. It talks about woman seed. எவ்வளவு கிளியரா அக்யூரேட்டா ஹோலி ஸ்பிரிட் எழுதி வச்சிருக்காரு. மரியாள் யோசேப்பால கர்ப்பம் தரிக்கல, பரிசுத்த ஆவியானால கர்ப்பம் தரித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். It is a first prophecy and this is the first gospel in the Bible. முதல் சுவிசேஷம் வேதாகமத்தில் எங்க தெரியுமா இருக்கு? இயேசு உலகத்துக்கு வந்து இயேசு ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு யோவான் ஸ்நானன் ப்ரீச் பண்ணதுல அது கிடையாது. Genesis chapter 3 verse 15. Because the entire human race fell down. பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ரிடீமர் வரப்போறாரு, மீட்பர் வரப்போறாரு. விழுந்து போன அந்த மனித சமுதாயத்தை, பாவத்தில் விழுந்தவர்களை மீட் எடுக்க போறாரு, அவர் ரத்தத்தால மீட் எடுக்க போறாரு என்ற முதல் சுவிசேஷம் Genesis chapter 3:15. Right? It is the first revelation about the Messiah and is the first revelation about gospel. அப்ப நம்ம சொல்ற காஸ்பல்லாம் யார் கூட சண்டை போடுறோம்? ஏசு நேசிக்கிறாரு, ஏசு உங்களை மன்னிப்பாரு, ஏசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. அப்பனா நீங்க எந்த சீடோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? சண்டை போடுறீங்க. ஒவ்வொரு முறை நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க எதை டிக்ளேர் பண்றீங்க? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். ஏசு நேசிக்கிறாருன்னு சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார். ஏசு விடுவிப்பார்னு சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த பாவம் என்ற இந்த போராட்டம் வாழ்க்கையில் இருக்குல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வியாதி என்ற போராட்டம் வாழ்க்கையில் இருக்குல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த சுகவீனம் என்ற போராட்டம் வாழ்க்கையில் இருக்குல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கிட்ட, கலங்குறவங்க கிட்ட போய் நீங்கள் ஆறுதலாக ஒரு சுவிசேஷம் சொல்கிறீங்களே, அப்போலாம் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பாவத்தை பற்றி பேசலை, அந்த பலவீனத்தை பற்றி பேசலை, அந்த பிரச்சனையை பற்றி பேசலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுடைய தலையை நசுக்கிறத பற்றி பேசுகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த Satan, ஒன் who behind the problem, behind the person. என்ன டிக்ளேர் பண்ணுறீங்க? அவர் உன் தலையை நசுக்குவார். பாம்பு தலையை நசுக்குனா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணும்? நீங்க பாம்பு அடிக்க போறீங்க, பாம்பு என்ன பண்ணும்? படம் எடுத்து ஆடும். பயப்படணுமா? பயப்படக்கூடாதா? பயப்படக்கூடாது. நான் இங்க பாம்பை பத்தி பேசல, பிசாசை பத்தி பேசுறேன். நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது, ஊழியம் செய்யும் போது, ஆண்டுடைய அன்பை விதைக்கும் போது, ஆண்டுடைய அன்பை சொல்லும் போது, அவன் நமக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ணுவான். ஏன்னா வசனம் இருக்கு, அவனுக்கும் நமக்கும் தான் யுத்தம், அவனுக்கும் நமக்கும் தான் போராட்டம். நீங்க சுவிசேஷம் சொல்லலைனாலும் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலே போதும், அவன் என்ன பண்ணுவான்? சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுதான். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப பாதிப்பு இயேசு கிறிஸ்துக்கும் இருந்தது. அதோட அடையாளம் தான் ஆணிகள் கையில் அடைக்கப்பட்டது. அப்படியே ஆண்டு மறிச்சு போயிருக்கலாமே? நோ,
இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகணும். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவருக்கும் பாதிப்பு உண்டு. அப்போ ஊழியம் செய்யும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, நமக்கும் சில சூழ்நிலைகளில் சில சமயங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும். ஆனால் வராது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவன் தலையை நசுக்கிட்டாரு சிலுவையில். அவர் ஆல்ரெடி தலையை நசுக்கிட்டாரு. அப்போ வாட் இஸ் அவர் ரோல்? ஆனால் அவர் தான் ஆல்ரெடி பிசாசோட தலையை நசுக்கிட்டாரு. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு விரும்புகிறாரு? எஸ், ஐ வில் டெல் யூ. இப்போ ப்ராஃபஸியை கொடுத்துட்டாரு, ரெவலேஷனை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த உலகத்துக்கு வருவார்னு சொல்லிட்டாரு. அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? யார் மூலியமா வருவார், யார் மூலியமா வருவார், யார் மூலியமா? என் தலையை நசுக்கிற அந்த வித்து, அந்த சீடு யார் வயிற்றுல பிறக்கும்? யார் வயிற்றுல பிறக்கும்? இதுதான் பிசாசுடைய தேடுதல். இன்னைக்கு நம்ம கூகுள் சர்ச் பண்றோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி ஆடம்க்கும் ஈவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவன் தேடிக்கிட்டே இருக்கான். ஏன் தலையை நசுக்கிற அந்த சீடு யார் வயிற்றுல இருந்து பொறுக்க போகுது? அதனால தான் ஃபர்ஸ்ட் மர்டரை உருவாக்குறான், காயின் ஆபேல். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டா ஒரு சீடு செத்துரும், இன்னொரு சீடு கொலைகாரனா மாறிடும், அது பாவம் பண்ணிடும். அப்போ என் தலையை அதை நசுக்க முடியாது, ரைட்? என் தலையை நசுக்கிறது யாரு யாரு யாருன்னு ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் பிசாசு தேடிக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷங்களை விளை வச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் உண்மையாக இருக்க முடியல, சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, விழுந்துக்கிட்டே இருக்கேன். வை? ஏன்னா அவனுக்கு தெரியும் மூலியமாக தான் அவன் தலையை அவர் நசுக்க போகிறாரு. அப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் எப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒருவனை போட்டு தள்ளி இன்னொருத்தனை கொலைகாரனா பாவியாக மாற்றி அனுப்புனானோ, அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட்டுக்கிட்டே இருக்கான். பாவத்துக்குள்ள, இச்சைக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, கடனுக்குள்ள, வறுமைக்குள்ள. ஏன் விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலையை நசுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்தது யாரு? நோவா நீதிமானா வாழ்ந்தார். ஆனால் அவர் ஸ்டோரி நீதிமானா ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சது வேற மாதிரி முடிஞ்சு. நோவாவையும் கரெக்ட் பண்ணிட்டான், நோவாவுக்கு பிறந்த பிள்ளைங்களையும் கரெக்ட் பண்ணிட்டான், ஆபிரகாமையும் கரெக்ட் பண்ணிட்டான், ஐசக்கையும் கரெக்ட் பண்ணுறான், ஜாக்கபையும் கரெக்ட் பண்ணுறான். அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் என் தலையை நசுக்க போகிற அந்த வித்து யாரு, அந்த வித்து யாரு தேடிக்கிட்டே இருக்கான் பிசாசு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இருக்கும்ல, உன் தேவனாய் கர்த்தர் உறங்குவதும் இல்லை, பிசாசும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. நெவர். நிறைய பேர் பிரெக்னன்சி டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ வந்த உடனே நாங்கள் சொல்கிற வார்த்தை, உள்ளே இருக்கும் போதே பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உள்ளே இருக்கும் போதே அந்த வித்து அவன் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுது. அது மேலே ஒரு தரிசனம், ஒரு அபிஷேகம். யோவான் ஸ்நானன் மேலே இருந்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, இயேசுவோட தாயோட சத்தத்தை கேட்கும் போது உள்ள குழந்தை குதிச்சுது. அப்போ பிரெக்னன்சியில் ஏன் பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா, கருவில் இருக்கிற குழந்தைய பார்த்து யாருக்கு பயம்? பிசாசுக்கு பயம். அப்பா நம்ம பயப்படக்கூடாது. இப்போ ஆண்டவர் வித்து வரும், சீடு வரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கான தரிசனத்தை, அதுக்கு விஷனை கொடுக்கணும்ல. யார் மூலயமா பிறக்க போறாரு, எந்த கோத்திரத்திலேருந்து, எந்த ஜெனரேஷன்லேருந்து வரப்போகுது, அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பிளஸ் பண்ணும் போது, செகண்ட் ரெவலேஷன் அபவுட் மெஸ்ஸையா இன் த பைபிள். ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15. செகண்ட் ரெவலேஷன் ஜெனசிஸ் சாப்டர் 49 verse 10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இப்போ இந்த விஷனை ஆண்டவர் நேரோ டவுன் பண்றாரு, இன்னும் நெருக்கிறாரு. அவர் வருவார்னு சொல்லிட்டாரு. இப்போ யார் இடத்துல இருந்து வருவார்னு சொல்றாரு. யார் மூலியமா வருவாரு? சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு. ராஜரீகம், ஆளுமை, அதிகாரம், வல்லமை. என் தலையை நசுக்குகிறதுக்கான வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களை பற்றியான ரெவலேஷன்ஸ் வரும்போத, ப்ராஃபஸி வரும்போத, பிசாசு பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ இப்படியா ஊழியம் செய்வேன். பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுருப்பான். அப்படியா,
நைட்டு போன உடனே சும்மா ஜஸ்ட் ஒரு டிப்ரெஷன், ஜஸ்ட் ஒரு தாட்டு, ஜஸ்ட் ஒரு வாய்க்கா தகராறு எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன். எஸ், பி கேர்ஃபுல். அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற அந்த ப்ராஃபஸி நம்ம மேலே இருக்கும் போத பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். இப்போ ஜென்ரலாக ஒர்க் பண்ண பிசாசு எல்லாரையும் விட்டுட்டு இப்போ யூதாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்? யூதா கோத்திரத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. அந்த கோத்திரத்தான் என் தலையை நசுக்கும். அதனால தான் இந்த யூதா கோத்திரத்தில் வந்த எல்லாருமே விழுந்திருப்பானுங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து. Everybody comes from the generation of Judah. They fell down. ஜூடான்னு பிறந்த பையனே என்ன பண்ணியிருப்பாரு? ப்ராஸ்டிடியூட்ல விழுந்திருப்பார். ஆனாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் ஒரு நாளும் மாறலை. விழுந்து போன சமுதாயத்தில், விழுந்து போன ஜெனரேஷன்லேருந்து தான் அவருடைய சீடை, அவருடைய பரிசுத்தமான விதையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அப்போ பிசாசு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க லைஃப்பில் தரிசனம் இருக்குன்னா, அழைப்பு இருக்குன்னா, நோக்கம் இருக்குன்னா, எஸ் அண்ணா ஐ எம் சோசன், ஐ எம் கால்டு, என்னை எதுக்கோ கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அவன் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போராடிக்கிட்டே தான் இருப்பான். டிலே பண்ணுவான், டிஸ்ட்ராய் பண்ணுவான், டிடெக்ஷன் பண்ணுவான், எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். ஏன்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் தலையை நசுக்குவீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணலாம். என்னாகமம் 24 அதிகாரம் 17 வசனம். 24:17. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை நிர்மூலமாக்கும். அந்த நட்சத்திரம் யாரு? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், செங்கோல் யூதாவிலிருந்து எழும்பும். அது எழும்பி என்ன பண்ணும்? யார் தலையை நசுக்கணும்? ஆண்டவர் இப்ப நேரோ டவுன் பண்றாரு. நீ யாரை நசுக்கணும், யாரை டிஸ்ட்ராய் பண்ணணும், எந்த மனுஷ கூட்டத்தை நீ காலி பண்ணணும்? மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, இன்னும் அவ மோவாப் ஜனங்களின் தலைகளை நசுக்கி. அந்த மோவாபியர்கள் யாருன்னா, மோவாபியர்கள் யார் தெரியுமா? லோத்து இருந்தார்ல, அந்த லோத்துக்கு 2 பிள்ளைங்க இருந்ததுல, அந்த லோத்துக்கும் அவங்க 2 பிள்ளைங்களுக்கும் பிறந்த தவறான உறவுகளில் பிறந்த 2 பேர்ல 2வது பையன் தான் மோவாப். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கூட்டத்தை அவர் டார்கெட் பண்றாரு. நீ ஏன் பிள்ளைங்களை டார்கெட் பண்றியா? அப்ப நான் உன்னை டார்கெட் பண்றேன். யூதாவிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பி இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் வந்து டார்கெட் பண்ணி காட்டுறாரு. நீ அவன் தலையை தான் நசுக்கணும். உங்களுக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு ஆண்டவர் உங்க லைஃப்ல. மோவாப் எங்க இருக்காங்க? யார் மோவாப்? யார் மோவாப்? தவறான உறவுல பிறந்தவங்க மோவாப். அவங்களுடைய தலையை நசுக்க சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ப்ராஃபஸி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீசஸ் சீட் எப்படி போச்சுன்னு தெரியுமா? படிக்கலாம். என்னாகமம் 25 அதிகாரம் 1 வசனம். நம்ம மேல இருக்கிற தரிசனம், அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கமிட்டட் ஆகணும். கமிட்டட்னா ஐம் கமிட்டட் வித் சம் ஒர்க்கு, ப்ராஜெக்ட்டு, அந்தந்த ஏஜில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு கமிட்டட் ஆகும். பட் இந்த மோவாப், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே, யூதா கோத்திரத்து மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது. ஆண்டவரும் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறாரு, இந்த ஜனங்களோட தலைகளை நீங்கள் நசுக்கணும் அப்படின்னு. பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இவங்க கமிட் ஆகிருப்பாங்க. படிக்கலாமா? 25:1. சித்திமில் தங்கி இருக்கையில் ஜனங்கள் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நம்மள மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் அந்த 2015 25 சொன்னேன்ல, எஸ் ஐ எம் கால்டுன்னு தெரியும், ஐ எம் சோசன்னு தெரியும், பரிசுத்தமாக வாழணும்னு தெரியும், சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் முடியாது. பிகாஸ் ஐ எம் கமிட்டட் வித் சம்திங். ஐ எம் கமிட்டட் வித் சம்திங். எந்த ஜனத்தின் தலையை ஆண்டவர் நசுக்க சொன்னாரோ, எந்த ஜனத்தை மிதிக்க சொன்னாரோ,
என்ன பண்றாங்க? They are sleeping with them. They are sleeping with them. They are breaking the heart of God. The people of Israel, Judah, breaking the heart of God. Yes, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மோவாபுகளை போல நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கு. ஆண்டவர் அதை நெருக்கு ஒடுக்குன்னு சொல்லுவார். பட் we are enjoying with those things. தெரியுமா? அந்த காரியத்தில் நம்ம பயங்கர கம்ஃபர்ட்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். எந்த விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அது மோவாபு உங்கள் வாழ்க்கையில். காய்ஸ், பி சீரியஸ். எந்த விஷயம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ, பிடிக்காத காரியமோ, இது கர்த்தருக்கு பிடிக்காது என் வாழ்க்கையில், இது வசனத்தில் இது சரி கிடையாது, இந்தபடி நான் வாழ்ந்தேன்னா அது ஆண்டவருக்கு எரிச்சல், துரோகம் அப்படின்னு தெரியுதோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மோவாப். அப்போ நீங்கள் அதோட ஜாலியாக இருக்கீங்க, கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கன்னா, you are trapped, you are committed. அது எதுவாக இருக்கலாம். It can be anything. உங்களுடைய கான்டெக்ட்ல நீங்க அப்ளை பண்ணீங்க. ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு பேசுறாரோ, இட் மே பி செக்ஷுவல் சிங்ஸ், pornography, ஆர் கடன், இல்லை பிரச்சனைகள், மனிதர்களுடைய இருக்க பிரச்சனைகள், கம்ஃபர்ட் ஜோன், ப்ரைடு, ஈகோ, ஜெல்லஸ், வைராக்கியம், விரோதம், கசப்பு, சண்டைகள். இட் கேன் பி எனிதிங். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அது மோவாப். பக்கத்தில் பார்த்து கேட்க சொல்லுங்க, who is your Moab? என்ன? எனி ஆன்சர்ஸ்? ஓப்பனாக சொல்ல முடியாது நான் மோவாப் சார். எஸ், ஜனங்கள் அவங்களுடைய அழைப்பை மறந்ததுக்கு, தரிசனத்தை மறந்ததுக்கு காரணம் தெரியுமா? they are committed. எதை கர்த்தர் வெறுத்தாரோ அதை அவங்களால வெறுக்க முடியல. த ரியல் கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னு தெரியுமா? கர்த்தர் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும். கர்த்தர் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும். ஜீசஸ் இந்த இடத்துல இருந்தார்னா சில விஷயங்களுக்கு நோ சொல்லுவார். அப்போ ஐ எம் ஆல்சோ கால்டு டு சே நோ. ஐ எம் ஆல்சோ கால்டு டு சே நோ. இல்லை, ஜீசஸா இந்த கமிட்டடான காரியங்களா? இல்லை, ஜீசஸ் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். நோ. பி சீரியஸ் காய்ஸ். எஸ், there is a grace, பட் அவர் உன் தலையை நசுக்குவார்ன்ற அந்த தீர்க்க தரிசனம் என்டையர் பைபிளில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இதை பற்றி தான் இந்த என்டையர் கிங்டம் சீரில் பேச போகிறோம். ஒவ்வொரு சர்மன்லையுமே எப்படி இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி கிரியை செஞ்சது, ஈவன் கடைசி சர்மன் வரைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மோவாப் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? மோவாபியர்கள் யாரு? அருவருக்கிற காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், அதை அதை மெதி, அதை தூக்கி போடுன்னு சொன்ன காரியத்தில் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. we are not called for that. that's a real Christian life. that's a first calling. கர்த்தர் வெறுக்கிறத நான் வெறுக்கணும், கர்த்தர் நோ சொல்கிறத நான் நோ சொல்லணும், கர்த்தர் சிநேகிக்கிறத நான் சிநேகிக்கணும். நம்ம கமிட்டட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் என்ன வரும் நம்ம லைஃப்பில்? என்ன வரும்? ஐ எம் கமிட்டட். செகண்ட் என்ன வரும்? ஒன்ஸ் we are committed, we are keep on getting call. இது என்ன கால் தெரியுமா? என்ன கால்? ஜெனசிஸ் சாப்டர் 3:15 நமக்கு ஒரு காலிங் இருக்குல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். அதுக்கு அகெயின்ஸ்டாக வர கால். பி கேர்ஃபுல் காய்ஸ். வாட் இஸ் a Christian life? Again I am telling you, கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கணும். கர்த்தர் கொடுத்த அழைப்புக்கு அகெயின்ஸ்டாக வர அழைப்புகளை என்ன பண்ணணும்? ரெட் பட்டனை அழுத்தி விட்டுறணும், கேன்சல் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். 25:1 அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஓ மை காட். ஆடம்க்கு கொடுத்த ஒரு ரிவலேஷனை ஆண்டவர் ஆபிரகாம் மூலியமா, ஐசக் மூலியமா, ஜாக்கப் மூலியமா அவங்கள ஞாபகம் வச்சு இந்த ஒரு ஜெனரேஷனை, இந்த பர்டிகுலர் இஸ்ரவேல் ஜனத்தை மட்டும் சூஸ் பண்ணி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக என் அன்பையும் என் அழைப்பையும் சொல்கிறதுக்கு ஐ நீட் ஒன் பீப்புள் குரூப் அப்படின்னு ஆண்டவர் சூஸ் பண்ணி இஸ்ரேலை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிரித்தெடுத்து உலகம் பூரா அவங்கள அனுப்பணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணால், அந்த காலிங் அவங்களுக்கு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுறாங்க?
தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை, யாரு? அந்த மோவாபிய பெண்கள். அவங்க தேவர்களுக்கு படைச்சதை சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்றாங்க. நம்ம எதுக்கு கமிட்டட் ஆனோமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ரமைஸ் ஆகுவோம். நம்ம எந்த விஷயத்துல கமிட்டடா இருக்குமோ அந்த விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஐ எம் கமிட்டட் டு காட்னா ஐ வில் காம்ப்ரமைஸ் மை ரிலேஷன்ஷிப், ஐ வில் காம்ப்ரமைஸ் மை கம்ஃபர்ட் ஜோன், ஐ வில் காம்ப்ரமைஸ் மை வாட் எவர் அகெயின்ஸ்ட் காட். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமிட்டட்னா சர்ச்சுக்கு நோ சொல்லலாம், பைபிள் ஸ்டடிக்கு நோ சொல்லலாம், ப்ரேயருக்கு நோ சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்கு கமிட்டடாக இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. ஆர் யூ காம்ப்ரமைசிங் ஃபார் காட் ஆர் சேட்டன்? நீங்கள் கடவுளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா இல்லை பிசாசுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா? இஸ்ரவேலர்கள் மோவாபியர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அடுத்த வசனம், அந்த வசனத்தை சொல்லுது, ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்றதுனா எப்படி? நான் எப்பெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப அடி வாங்குறனோ, ரொம்ப பயப்படுறனோ, போன சண்டே கூட போயிட்டு அதை பண்ணேன், ரொம்பலாம் பயப்படுறனோ, அப்போ என்ன பண்ணுவேன்? அப்படி சாஷ்டாரங்கமாக அப்படி கையை வச்சு இப்படி காலை நீட்டி, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, ஆண்டவரே ஏதாவது ப்ளீஸ் காப்பாற்றுங்க, பணிந்துருவேன், அப்படியே விழுந்துருவேன். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். நின்று தலையை மிதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் தலை குனிஞ்சு பணிஞ்சு கொள்றான். கமான் சர்ச், கமான் பீப்புள் ஆஃப் காட். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது. பட் நீங்கள் எதுக்கு கமிட் ஆகுறீங்க? எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய அழைப்பை நீங்கள் தலை குனிய விடுறீங்களா? உங்களுடைய பரிசுத்தத்தை தலை குனிய விடுறீங்களா? உங்களுடைய ஒழுக்கத்தை தலை குனிய விடுறீங்களா? உங்கள் அபிஷேகத்தை தலை குனிய விடுறீங்களா? எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அந்த ஜீசஸை எத்தனை முறை தலை குனிய வச்சுருக்கோம்? செக்ஷுவல் சின்காக, டிசைர்ஸ்க்காக, ப்ரோனோகிராஃபிக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃபேமிலிஸ்க்காக. ஜனங்கள் போய் புசித்து அவங்களுக்கு தேவை என்னதோ அதை ஃபீட் பண்ணுறாங்க. புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். என்னைக்கெல்லாம் நம்ம அழைப்பையும் அபிஷேகத்தையும் மறக்கிறோமோ அப்போல்லாம் தலை நசுக்கப்பட்டவனை பணிந்து கொள்வோம். ஆனால் நான் விக்கிரகத்தை வார்ஷிப் பண்ணல, பட் யூ ஆர் வார்ஷிப்பிங் ப்ரைட், பட் யூ ஆர் வார்ஷிப்பிங் ஈகோ, வார்ஷிப்பிங் மணி, வார்ஷிப்பிங் டிசைர்ஸ், வார்ஷிப்பிங் செல்ஃப் சென்டர் லைஃப், worshipping pornography, worshipping thoughts. சிலைய வணங்கல, பட் யூ ஆர் worshipping something different. They are committed, they are called. என்ன நடந்துச்சு அப்புறம்? ஏண்டா என்னை போட்டு இப்படி சோதிக்கிறீங்க? எங்கேயோ இருந்த உங்களை அழைச்சு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் அந்த பிசாசுடைய தலையை நசுக்கணும்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டா அவன் முன்னாடி போய் பணிந்து கொள்றீங்களே, கர்த்தருக்கு கோபம் வந்துடும். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 25 verse 3-4. அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. எதனால? அவர்கள் புசித்து பணிந்து கொண்டதுனால கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் போய் புசித்து குடித்து அந்நிய தேவர்களை பணிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள தூக்கு போடுன்றார். தூக்கில் போடு. ஐம் டெல்லிங் யூ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கில் போடுவாரான்னு எனக்கு தெரியல, பட் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற அந்த அழைப்பு தூக்கில் போடப்படும். அந்த அபிஷேகம் தூக்கில் போடப்படும். உன் மேலே இருக்கிற தரிசனம் தூக்கில் போடப்படும். ஐ எம் கோபப்பட்டு தூக்கில் போடுறான்னு சொல்கிறாரு. இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு தூக்கில் போடுறாரு. அழைப்பு தூக்கில் போடப்படும், அபிஷேகம் தூக்கில் போடப்படும். அண்ணா அபிஷேகம் இருக்குது, அண்ணா அழைப்பு இருக்குது, அண்ணா எனக்குள்ள வாஞ்ச இருக்குது. வாட் ஆர் யூ டூயிங் வித் தட்? பர்டன் இருக்குது. வாட் ஆர் யூ டூயிங் வித் தட்? நோ. அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுச்சா? உங்களை கமிட்டட் ஆக விடாமல் தடுத்துச்சா? உங்களுடைய காலிங்க்கு நோ சொல்ல வச்சுச்சா? உங்களுடைய பர்சனல் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சா? உங்களுடைய பியூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுச்சா? உங்களுடைய ஹை சைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுச்சா?
உங்களுடைய டிசிப்ளினை ப்ரொடெக்ட் பண்ணுச்சா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், வசனம் பயங்கரமாக சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர்கள். many are called, எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are called for specific works. பட் கொஞ்சம் பேரை தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. அந்த கொஞ்சம் பேர் யார் தெரியுமா? என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, அதை நான் எந்த இடத்துலையும் தலகுனியை விட்டுறக்கூடாது, அந்த எந்த இடத்துலையும் நான் சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது, நான் அதுக்கு அகெயின்ஸ்டாக கமிட் எந்த இடத்துலையும் ஆகிடக்கூடாது. ஐ எம் கமிட்டட் ஃபார் ஜீசஸ், ஐ எம் சோல்ட் அவுட் ஃபார் ஜீசஸ், ஐ எம் சோல்ட் அவுட் ஃபார் ஹிஸ் காலிங், ஹிஸ் விஷன் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கால தான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ளுவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. பட் ஏன் வசனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர்? அந்த அழைப்புக்காக அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்ற மாட்டாங்க, அந்த அழைப்புக்காக அவங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்ற மாட்டாங்க, கேரக்டர்ஸை மாற்ற மாட்டாங்க, விட வேண்டியதை விட மாட்டாங்க, செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்க மாட்டாங்க, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. Be careful. Be careful. Don't celebrate because of your call. Are you chosen? Are you chosen? ஆனால் எனக்கு காலிங் இருக்குது, காலிங் இருக்குது, காலிங் இருக்குது, காலிங் இருக்குது. Everybody has a calling. But are you chosen? Are you chosen? God choosing you for the specific goal, specific purpose. This teenage is very, very important. This youth, everybody youth in this hall, 35 years. Everybody youth. God called us. பட் இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு? God chosen you. நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோன்னா துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் பாட்டு பாடுவோம். பட் அது எமோஷன்ஸ் வச்சு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. எமோஷன்ஸை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் கர்த்தருடைய கோபம் தூக்கில் போட செய்யும். கடவுளுடைய கோபம் தூக்கில் போடும். So many people are called. பட் ஏன் ஒரு சிலரால் மட்டும் சாதிக்க முடியுது, ஒரு சிலரால் மட்டும் நிற்க முடியுது? வேதத்தில் நமக்காக நின்ன ஹீரோஸ்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஹீரோயின்ஸ்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஒரு சிலரால் நிற்க முடிஞ்சது? ஏன்னா அவங்க எதுக்குமே கமிட்டட் ஆகலை, எந்த காலிங்க்கும் விட்டு கொடுக்கல, காடோட கோபத்துக்கு ஆளாகலை. தே ஆர் ப்ரூவன். இதுதான் சினாரியோ, இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். இது சௌமன் கிடையாது. That personality, I'm going to talk about that personality, just introduction. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனோ, அந்த சின்ன பையன், அவன் கூட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வர பொண்ணுங்களோட தப்பு பண்ணுறாங்க, கெட்டதை பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவன் வசனம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். நோ, எஸ், நம்ம வாழ்கிற உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, உண்மையாக வாழ முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. There is so many things. Premarital sex, safe sex, casual sex, illegal sex, family problem, broken families, கடன் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, எவ்ரிவேர் ப்ராப்ளம். பட் இவ்வளோ நெருக்கத்தில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா? The toughest period நம்ம வாழ்கிற காலகட்டம் தான். Not 90s, 80s. Now we are. எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் இந்த காலத்தில் என்னால் என் பரிசுத்தத்தை காத்துக்க முடியுமா? என் அழைப்பை காத்துக்கொள்ள முடியுமா? என் நோக்கத்தை காத்துக்கொள்ள முடியும். பசங்க கேட்குற கேள்வி, ஹவு டு ப்ரொடெக்ட் மை பியூரிட்டி? என்னுடைய காலிங் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, என் பர்பஸ் எப்படி நிறைவேற்றுறது? இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும், பட் என்னால் பண்ண முடியல. ஐ ஹாவ் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை லைஃப். ஆனால் என்னால் இருக்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஸ்கூலு, காலேஜ், வீட்டில் என் கையிலேயே சிலதை நான் வச்சுட்ருக்கேன். என்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. பட் ஐ வில் டெல் யூ, எப்படி சாமுவேல் அவன் கூட இருந்த சமுதாயத்தில் அவன் பரிசுத்தத்தை அவன் ஒழுக்கமாக வாழ்ந்தானோ, அதே போல் நான் இப்போ ரிவீல் பண்ண போகிற பர்சனாலிட்டியும் இப்போ நடக்கிறது எல்லாமே பைபிள் நடந்திருக்கு. நோவா காலத்தில் நடந்துருச்சு, ஆபிரகாம் காலத்தில் நடந்துச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அது நம்ம காலத்தில் நடக்குது. பட் அந்த காலகட்டத்தில் அவங்களால உண்மையும் ஒழுக்கமாக வாழ முடியும்னா நம்மளாலே வாழ முடியும். இதுதான் சினாரியோ. ஆண்டவர் தூக்கில் போடுன்னு சொல்கிறார், ஜனங்களை
தூக்கில் போடுன்னு சொல்கிறார். இப்போ இங்கே தான் அப்படியே வசனம் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். நம்பர்ஸ் சாப்டர் 25 6, 7, 8. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், the entire churches are crying. எல்லாரும் அழுகுறாங்க. ஆண்டவர் ஜனங்களை கொல்ல சொல்லிட்டாரு, என்ன நடக்கும்? அழுதுகிட்டு இருக்கும் போத ஒரு துணிகரமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அவன் எதுக்கு அழைச்சிட்டு வரான்? the entire church ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. ஆண்டவரை தூக்கில் போட சொல்லிட்டீங்களே, தூக்கில் போட சொல்லிட்டீங்களே, என்ன நடக்கும்? எங்களை நீங்கள் அழைச்சி வந்ததுக்கு கானானுக்கு போகிறதுக்கு தானே, ஆனால் இங்கேயே மக்கள் சாகுறாங்களே. இவ்வளோ ஒரு மோசமான சிச்சுவேஷனில் நம்மால் ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வர்றார். அவர் பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் இவங்க இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஜஸ்ட் கொஞ்சமாச்சு நீங்கள் ஒரு சேஞ்சஸை காட்டலாமே. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், இல்லை நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு வாழ்க்கை மாறணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் மாறணும்னு எனக்கு ஆசை இல்லை. வாழ்க்கை மாறணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் மாறணும்னு எனக்கு ஆசை இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன், அழைப்பை பெற்றவன், தலை நசுக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன், விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு எங்கே வந்துட்டான்? ஆல்ரெடி அந்த பிரச்சனையில் தான் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அதுலேயும் ஒரு துணிகர காரியம். இதை ஒரு மனுஷன் பார்க்குறான். அவன் அங்கே பண்ண காரியம்தான் ஆண்டவருடைய கோபத்தை தணிச்சிருக்கும். அவன் பேர் பினகாஸ். அவன் பேர் என்ன? பினகாஸ், மேன் ஆஃப் காட், பிளஸட் ஒன். அதே வசனத்தில் 8ஆம் வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது. பண்ணது பினகாஸ், ஆனால் அவங்க தாத்தா முதற்கொண்டு ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஆரோனின் மகனாகிய எலெயேசரின் மகன் பினகாஸ். நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் ஜெனரேஷனில் வைராக்கியமாக வாழ்ந்தீங்கன்னா, God will honor, bless your forefathers. அப்பா, அப்பாவுடைய அப்பா, இவர்களுடைய பிள்ளை அவன் நின்னான். பினகாஸ் கண்டபோது அவன் பார்க்குறான், அந்த இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்குறான், ரியாலிட்டியை பார்க்குறான். இப்படி நடக்கும்போது ஒருத்தன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்றதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்? வசனம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாசிக்கணும். அவன் நடு சபையிலிருந்து எழுந்து அப்படின்னா என்ன? சுற்றி இருக்கிறவங்களாம் அமைதியாக இருக்கான் பார்த்துட்டு, ஆனால் ஒருத்தன் எழுந்திருக்கிறான். ஆனால் எவ்ரி திங் இஸ் நார்மலைஸ்ட் இன் திஸ் ஜெனரேஷன், இன் திஸ் டைம். எல்லாமே நார்மல், சர்ச்சுக்குள்ளேயே நார்மல்ன்றாங்க. பட் காட் லாங்கிங் ஃபார் ஒன் பினகாஸ். அவன் நடு சபையிலிருந்து எழுந்து. அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த தாகம், அந்த வெறி வரவே இல்லை. பட் ஒன் மேன். வசனம் என்ன சொல்லுது? அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. He stopped. கர்த்தர் அவங்க மேலே அனுப்பின வாதையை அவன் ஸ்டாப் பண்ணான். நடு சபையிலிருந்து எழுந்து யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள அந்த ரூம்குள்ளேயே வச்சு குத்தி போட்டான். அவன் நடு சபையிலிருந்து எழுந்தான். Today God is looking for the one more Pinchas. Are you rising from your school, your college, your family, your generation, your office? Yes, everything is normalized. எல்லாமே நார்மலைஸாக இருக்குது, எல்லாமே கொலாப்ஸ் ஆகி, ஃபேமிலி சிஸ்டமே மாறி போயிருக்கு. டிவர்ஸ், premarital sex, illegal relationship, everything is normalized. பட் கெட்டுப்போன அந்த சமுதாயத்தில் இருந்து தான் ஒருத்தன் நடு சபையிலிருந்து எழுந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறான். You people are not called to attending the church sermons only. Come on. We don't encourage Sunday comers. We don't encourage.
What is the impact? We are asking you, what is the impact? Pinchas showing the zeal for God. ஆண்டவருக்காக இருந்த அந்த வைராக்கியத்தை, அந்த வெறித்தனத்தை அவன் காட்டினான் வாழ்க்கையில். ஆண்டவருடைய கோபம் பத்திக்கிட்டு எரியுது. இதை நான் ஸ்டாப் பண்ணோன்னா ஈட்டி எடுத்து அவங்கள குத்தி போடணும், அந்த பாவம் பண்ணுறவங்களை குத்தி போடணும். அவன் வைராக்கியம் காமிச்சான். அந்த ஒரு பினகாஸ், எப்படி ஒரு சாமுவேல் எழும்பி நின்னானோ, ஒரு பினகாஸ் எழுந்தான். Why not you are the Pinchas? நீங்கள் ஏன் அந்த பினகாஸாக இருக்கக்கூடாது? In this generation, in this Gen Z generation, in this normalized generation. Come on. Why not? Pinchas showing the zeal for God. அவன் வைராக்கியத்தை காமிச்சான். அவன் வீட்டில் காமிச்சான், அவன் சர்ச்சில் காமிச்சான், அவன் காலேஜில் காமிச்சான், அவன் ஆஃபீஸில் காமிச்சான், அவன் ஃபேமிலியில் காமிச்சான். பட் நம்ம கடவுளுக்கான வைராக்கியத்தை எங்கே காட்டிக்கிட்டு இருக்கோம்? ஐயோ அவைலபிள், புரியுதா நான் பேசுறது? கமான், புரியலன்னா சொல்லுங்கள். we are going to pray. நம்ம நல்லா ப்ரே பண்ண போகிறோம். விதைக்கப்படணும்னா சுத்தம் பண்ணப்படணும், சுத்தம் பண்ணணும்னா விட்டு கொடுக்கணும். நடு சபையிலிருந்து ஒரு பினகாஸ் எழுந்து ஆக வேண்டும். இக்காலகட்டத்தில் எவ்ரி திங் இஸ் நார்மல்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் நடு சபையிலிருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்து ஆண்டவருக்காக வெறித்தனத்தை காட்டுற ஒரு பினகாசை கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கார். அஃப்கோர்ஸ் we are very small people. Jesus have just 12 disciples. 12 disciples, only 12 disciples. பட் அவங்க கர்த்தருக்காக அவங்க ஜீலை காட்டினாங்க, அவங்க வைராக்கியத்தை காட்டினாங்க. எனக்கு பேயினாலே பயம். பேயினா கூட இல்லை, எங்கள் அப்பானா தான் எங்களுக்கு பயம். என் ஒய்ஃப்னா பயம், என் ஹஸ்பண்டுனா பயம். எத்தனை முறை நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீங்க? உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? என் லைஃப்பில் இந்த பிரச்சனைலாம் நான் நின்ன ஆண்டவருக்காக. இந்த சூழ்நிலை நான் காம்ப்ரமைஸ் பண்ணல, நின்னேன். நான் கமிட்டட் ஆகலை, நின்னேன். நான் அந்த காலுக்கு நோ சொன்னேன். how many times உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? this youth ஏஜில் so many calling, so many commitment opportunities, காம்ப்ரமைஸ் பண்ணுறது so many opportunities. பட் பினகாசை போல் நான் வைராக்கியமாக நின்னேன். நடு சபையிலிருந்து எழுந்து என் கூட இருக்கிறவன் எல்லாருமே அதை நார்மல்னு சொல்கிறாங்க, ரைட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ சே இட்ஸ் ராங், இட்ஸ் நோ. இது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம். How many times you people are standing for God? You attending church, keep on hearing sermons, but opportunity வரும்போது கடவுளுக்காக நின்று காட்டுங்க. ப்ரொபோசல்ஸ் வரும்போது தூக்கி போடுங்க. டெம்டேஷன்ஸ் வரும்போது குத்தி போடுங்க. அழைப்பு வரும்போது நோ சொல்லுங்க. உன் மேலே இருக்கிறது தலையை நசுக்கிற அபிஷேகம். எப்படி எந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் நசுக்க சொன்னாரோ, நெருக்க சொன்னாரோ, பிசாசு அந்த மக்கள் கூட்டத்தையே இஸ்ரவேல் ஜனங்களை படுக்க வச்சான், பாவம் பண்ண வச்சான். நீங்களும் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடி மண்டியிட வைப்பான், பணிந்து கொள்ள வைப்பான். But God honor Pinchas. God honor Pinchas. Don't waste your youth age. This is a right age. God need more youth, more teen, more college student, more working professionals, more young couples. Don't waste. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காலேஜா இந்த ஸ்கூலா, கடன், வேலை, கல்யாணம் பண்ணணும், நோ கமான், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் ஆண்டருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. ஏன் தெரியுமா அவ்வளோ பிரச்சனை? இந்த பிரச்சனைலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆக்குபைட் ஆச்சுன்னா தலையை நசுக்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க. என்ன படிக்கிறதுனே தெரியல, அதுலேயே போராட்டம் ஓடிக்கிட்டே இருந்தால் தலையை நசுக்கிறதுல மறந்துடுவீங்க. கடன் பிரச்சனை, இஎம்ஐஸ் பிரச்சனை, அப்படியே நெருக்கங்கள், அழுத்தங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்க முடியல. ஏன்? ஏன்னா உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டது கிறிஸ்துவின் விதை. அந்த விதை அவன் தலையை நசுக்கும். எப்படி ஆபேலையும் காயினையும் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற விடாமல் அவன் காலி பண்ணணும், அதே போல் அவன் உங்களே நெருக்கிட்டே இருப்பான். Don't waste your youth age. God need youth. வைராக்கியமான பினகாஸ் ஆண்டவருக்கு தேவை. வைராக்கியமான சாமுவேல்கள் ஆண்டவருக்கு தேவை. Come on.
How many of you ready? Yes, I will rise for God in this generation. இந்த ஜெனரேஷனில் நான் கர்த்தருக்காக நான் எழும்புவேன். ரெடி? பட் God will honor his people. அவருக்காக வைராக்கியமாக நின்னவங்களை அவர் ஆனர் பண்ணுவார் தெரியுமா? எங்கே வெக்கப்பட்டோமோ, எங்கே விழுந்தோமோ, எங்கே கண்ணீர் சிந்தனமோ நம்ம மறந்துடுவோம். 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு அழகு பார்ப்பார். அங்கே நிற்க வச்சு ரியலைஸ் பண்ண வச்சு பார்ப்பார். தட்ஸ் அவர் காட். கர்த்தர் பினகாசை ஆனர் பண்ணார். 11th வேர்ட் என்னாகும் 25:11. என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை துருப்பினேன். என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். பினகாஸ் நடு சபையிலிருந்து எழுந்தான். கர்த்தர் ஆனர் பண்றாரு, டிக்ளேர் பண்றாரு, என் நிமித்தம் எனக்காக எழுந்து நின்ன அவன். இன்னைக்கு கடவுள் நம்மளை பார்த்து அப்படிப்பட்ட சொல்றாரு, எனக்காக அந்த பொண்ணு நின்றுச்சு, எனக்காக நின்றுச்சு. என்டையர் ஃபேமிலியே எதிர்க்கும் போது எனக்காக நின்றுச்சு அந்த பொண்ணு, எனக்காக நின்னா என் பையன். காட் சே நம்மளை சொல்லணும் அந்த மாதிரி. என் நிமித்தம் எனக்கு இது பிடிக்கும், ஆனால் கர்த்தருக்கு பிடிக்காது, அவருக்காக நான் விடுறேன், அதுதான் என் நிமித்தம். எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கும், நான் இப்படி தான் வாழணும், என் வாழ்க்கை இப்படி தான் வாழணும், ஆனால் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாருன்னா, தரிசனம் உங்கள் லைஃப்பில் வந்துடுச்சுன்னா, அழைப்பு உங்கள் லைஃப்பில் வந்துடுச்சுன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியாது. You are not called to live your life according to your will. You are called to live your life for God, in the godly way. பினகாசை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் பாராட்டினா. ஒருத்தரும் எழுந்திருக்கல. இஸ்ரவேல் சபையில் 35 லட்சம் கிட்ட ஜனங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் எழுந்திருக்கல. ஆனால் என் நிமித்தம் ஒரு பினகாசு எழுந்தான். ஒன் மேன். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த சர்ச் சரியில்லை, அந்த சர்ச் சரியில்லை, இப்படி அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர், கமான் பேசிக்கிட்டே இருக்கும். வாட் அபவுட் யூ? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என் நிமித்தம் எல்லாருமே சரியில்லைனாலும் அவன் எனக்காக நின்னான், எனக்காக வாழ்ந்தான், எனக்காக அவன் கிவ் அப் பண்ணலை, எனக்காக அவன் பர்ஸ்பெக்டிவை மாற்றினான், அவன் லைஃப்பை மாற்றினான், அவனுடைய பார்வையை மாற்றினான், அவன் விட்டான், அவன் நோ சொன்னான். என் நிமித்தம். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? பக்கத்தில் பார்த்து கேட்கலாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? என் நிமித்தம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அழகாக இருக்கும், பிகாஸ் he was zealous with my zeal. Because he was zealous with my zeal. எனக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவன் வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தருக்குள்ளே இருந்த வைராக்கியம், கர்த்தருக்குள்ளே இருந்த வெறித்தனம் பினகாஸ்குள்ளேயும் இருந்துச்சு. கர்த்தர் அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் அவன் பண்ணான். நீ கடவுளுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா? அந்த தாகம் இருக்கா? நடு சபையில் நமக்காக கர்த்தருக்காக நிற்க முடியுமா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் மீ. பட் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்காக உம்மை விட்டேன். மோர் தென் 10 லிஸ்ட். பட் கடவுளுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்குமா? எனக்காக நீ இதை வேணான்னு சொன்னல, எனக்காக இதை மாற்றினல, எனக்காக நீ வைராக்கியமாக நின்று காட்டினல. ஜஸ்ட் திங்க், கம் ஆன் சர்ச். It's a place of transformation. God want to transform your spiritual life. ஆனால் நான் இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். God want to transform your life. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறதுக்கு இந்த ஜெனரேஷனில், உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் ஏரியாவில் God need one Pinchas. Are you that one? Are you the one person? எனக்கு வைராக்கியமே இருக்குண்ணே, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போகும்போது தான். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப். எஸ் கம் ஆன். யுவர் ப்ரைவேட் பியூரிட்டி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் பார்க்காத நேரத்தில் உங்கள் ப்ரைவேட் லைஃப் எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் பப்ளிக் லைஃப்பை டிசைட் பண்ணும்.
ப்ரைவேட் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் இந்த பப்ளிக், திஸ் அ பப்ளிக் பிளேஸ், ரைட்? அதுதான் நிற்க வைக்கும், அதுதான் பேச வைக்கும். ஆண்டருக்காக 300 பினகாஸ் எழும்பல, ஒரே ஒரு பினகாஸ், ஒரே ஒரு சாமுவேல். அப்போ இந்த ஜெனரேஷன்லையும் மேபி, பட் ஏன் அந்த ஒருத்தங்க நீங்களாக இருக்கக்கூடாது? நீ என் பினகாஸ் ஆயிரு, நீ என் பினகாஸ் ஆருன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவரே உங்கள் பினகாஸாக நான் நிற்கிறேன். தட் இஸ் வாட் வி நீட். Phinehas was passionate about the things God was passionate about. கர்த்தருக்கு எது பேஷனேட்டாக இருந்ததோ அதுதான் பினகாஸோட பேஷன். Phinehas faithful demonstrated the zeal of God. அவன் ஃபெய்த்ஃபுல்லாக ஆண்டவர் மேலே அந்த வைராக்கியத்தை, அந்த வெறித்தனத்தை காட்டினான். எனக்கு இந்த வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். எஸ், திஸ் ஜென்சி ஜெனரேஷனில், ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே உடஞ்சு போன இந்த ஜெனரேஷனில், பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு சொல்லப்படுற இந்த ஜெனரேஷனில், என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பிக்க உங்களால் முடியுமா? God need one Phinehas. 35 லட்சம் பேர் இருக்காங்க, ஒருத்தன் தான் எழும்புனான். இந்த ரேஷியோ எவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ எவ்வளோ பாரம் உங்களுக்குள்ளே இருக்கும். கீப் ஆன் ஒர்க்கிங் ஃபார் யூ, கீப் ஆன் லாங்கிங் ஃபார் யூ. நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்க மாட்டாயா? நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்க மாட்டாயா? என் நிமித்தம் அவர்கள் நடுவில் நிற்க மாட்டாயா? என் நிமித்தம் நடு சபையிலிருந்து எழும்பி பக்தி வைராக்கியம் காண்பிக்க மாட்டாயா என்பதை ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கார். வாட் யூ ஆர் டூயிங்? நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? God prepared already 1 year before. Last June 13th, God prepared this. Are you preparing your life for God? அவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க ஆயத்தமாக முடியுமா? இந்த 3 நாள் நம்ம சூப்பராக இருக்கலாம், பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் your real life starts from Monday night. This is a public life. சூப்பர். பட் இதனுடைய தாக்கம் உங்கள் லைஃப்பை கேரி ஃபார்வர்ட் பண்ணுதா? உங்கள் லைஃப்பை மாற்றுதா, உடைக்குதா, உங்களை ப்ரிப்பேர் பண்ணுதா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க முடியுதா? கமிட் ஆகிற சூழ்நிலை வரும்போது நோ சொல்ல முடியுதா? காலிங்க்கு நோ சொல்ல முடியுதா? God is already prepared. Why you are not preparing it? ஏன் இன்னும் உங்களால் ப்ரிப்பேர்ட் ஆக முடியல? நம்மளால ஏன் இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆக முடியல? அவர்களுக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். கடவுள் நம்மளை எடுத்த உடனே இந்த தேசத்துக்கு நீ போப்பா சொல்றது நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ இருக்கிற தேசத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடியுமா? உங்க வீட்டில் கர்த்தருக்காக ஐ எம் கால்டு ஃபார் ஜீசஸ், ஐ வில் லிவ் மை லைஃப் லைக் திஸ். எல்லா விஷயத்துக்கும் என்னால் நோ சொல்ல எஸ் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலும் என்னால் இன்வால்வ் ஆக முடியாது. நீங்கள் இருக்கிற வீட்டில், இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இருக்கிற காலேஜில், ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அழைச்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஐ எம் கால்ட் ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி, அது நெக்ஸ்ட்டு. பட் இருக்கிற இடத்துல, இப்போ இருக்கிற லைஃப்பில் உங்களால் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடியுமா? ஒரு பினகாஸ் பண்ணா. God still is waiting for the Phinehas. ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்ட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Are you ready? The people who are coming for the kingdom seat, are you ready to show your zeal for God? Yes. நீங்கள் யாரை குத்தி போட போகிறீங்க? பினகாஸ் எழுந்து குத்த வேண்டியவர்களை குத்தினால நீங்கள் யாரை குத்தி போட போகிறீங்க? நம்ம எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? அம்பை பிடிச்சி குத்தி போட்டால எஸ், நம்ம கையில் அம்பு இருக்குது. நம்ம மற்றவங்களை குத்த வேண்டாம், நம்மை நாமே குத்திக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே என்ன பண்ணணும்? கொலைசெயர் சாப்டர் 3 verse 5. இந்த கொலைசெயர் சொல்லும் போதெல்லாம் கொலை செஞ்சிடணும்னு போல இருக்கும். எதை கொலை செய்யணுன்றதை இப்போ படிக்கலாம். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டக்குன்னு படிக்கலாமா? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை
இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நீங்கள் யாரை குத்தி போட வேணும்னா உங்க செல்ஃபை குத்தி போடுங்க. உங்கள் அவயங்களை, இந்த அவயங்கள், இந்த பாடி எதை உருவாக்குதுன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனை, பொருள் ஆசை, மெட்டீரியலிசம், இதை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை நீங்க என்ன பண்ண போகணும்? அழித்து போடணும். பினகாஸ் எப்படி கர்த்தருக்கு விரோதமா துணிகரமா செஞ்ச காரியத்தை குத்தி போட்டானோ, இன்னைக்கும் நம்ம சரீரமும் கர்த்தருக்கு விரோதமா துணிகரமா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இட்ஸ் கீப் ஆன் டூயிங். பாலே சொல்றாரு, நான் சொல்ற பேச்சை என் பாடி கேட்க மாட்டுது. இன்னைக்கும் நம்ம சரீரம், our body is a temple of God, but the same word of God சொல்லுது, flesh is weakness. ஒரு பக்கம் ஜீசஸ் சொல்றாரு your body is a temple of God, இன்னொரு சைடு ஜீசஸ் சொல்றாரு மாம்சம் பலவீனம் உள்ளது. இல்லையே, ரெண்டு வேர்டுக்கும் கான்ட்ரடிக்டரி இருக்கு இல்ல? ஜீசஸ் ஒரு பக்கம் சொல்றாரு you are the temple of God, இன்னொரு பக்கம் மாம்சம் பலவீனம். Calling your body is called for the temple of God, but அந்த பாடி வீக்கான பாடி. பக்கத்தில் மூஞ்சி பார்த்து சொல்லலாம், நீங்க வீக்கான பாடி தானே? வீக்கான பாடி தான் இங்க இருக்கிற எல்லாருமே. மனிதனாக பிறந்த எல்லாருமே வீக்கான பாடி தான். நோ பாடி பர்ஃபெக்ட். பட் நம்ம யாரை குத்தி போடணும்னா நம்ம அவயத்தை குத்தி போடணும், நம்ம சரீரத்தை குத்தி போடணும், நம்ம மாம்சத்தை குத்தி போடணும். நமக்குள்ள உருவாகிற இச்சைகளை, அசுத்தங்களை, மோகங்களை, பொருள் ஆசைகளை, கசப்புகளை, விரோதங்களை, ஈகோக்களை குத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் ஜீசஸ் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவயங்களை அழித்து போடணும். மேத்யூ சாப்டர் 5:28 நான் குயிக்காக சொல்றேன். இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நம்ம கண்ணை குத்தி போடணும், நம்ம கண்ணை குத்தி போடணும். இந்த கண் இச்சையானதை மாத்திரம் பார்க்கல, பெருமையா பார்க்கறது. கண் கால்குலேஷன் பண்ணோம், ஜட்ஜ் பண்ணோம். கண்ணு என்ன ரியாலிட்டின்னு நமக்கு தெரியாது, பட் கண்ணில் பார்த்த வச்சே என்ன பண்ணோம்? கண்ணு ஜட்ஜ் பண்ணிடும். மேத்யூ சாப்டர் 5:28 இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் பண்ணிட்டியா? இப்போ ஜீசஸ் என்ன பண்ண சொல்றாரு? அடுத்த வசனம், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இன்னைக்கு கண்ணை பிடுங்கி போட முடியுமான்னு தெரியல. இந்த கண்ணுனால வருகிற தவறான பெர்ஸ்பெக்டிவ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், டிசைர்ஸை அதை பிடுங்கி போட முடியும்ல நம்மளால? அதை குத்தி போட முடியும்ல? பினகாசை போல பிடுங்கி குத்தி போட நம்மளால முடியும். மேத்யூ சாப்டர் 18:8 உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடு. அவயத்தை அழித்து போடுன்னு சொல்றாரு, கண்ணை பிடுங்கி எரிந்து போடுன்னு சொல்றாரு, கையையும் காலையும் வெட்டி எரிந்து போடுன்னு சொல்றாரு. இந்த கால் பிசாசன் நசுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கால். இந்த கால் தீங்கு செய்யறதுக்கு ஓடுத. எதுக்கு இந்த கால் தேவை? எதுக்கு இந்த கால் தேவை? இல்ல, வெட்டி போடு. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள், who are the Christians, who are called for Christians, called to Christians, கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்தவர்கள் அண்ட் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அதாவது இந்த சரீரத்தை இச்சையை உண்டு பண்ணுகிற இந்த ஃப்ளெஷ்ஷை என்ன பண்றாங்க? மாம்சத்தையும் அதோடைய ஆசை, அந்த ஆசையின் மூலமா வருகிற இச்சை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆசை, செகண்ட் ஸ்டெப்பு இச்சை. இது இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்றது ஆசை, இது இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்றது இச்சை. இந்த மாதிரி இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமே, ரைட்? எனக்கு இதான் வேணும், இது இல்லைன்னா இருக்க முடியாது, ஆனால் செத்துருவேன், இருக்க முடியாது. தலையை நசுக்காத கால்களும் இருந்து என்ன, இல்லாமல் போனது என்ன? God
ஏன் தெரியுமா 2 தனி நபர்களை ஒன்றா சேர்ந்து அழைச்சிருக்காரு? பிசாசுடைய தலையை நசுக்கிறதுக்கு. யூ நீட் ஸ்ட்ரென்த். யூ நீட் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரே பர்பஸை கொடுத்து, ஒரே விஷனை கொடுத்து. யூ ஆர் கால்டு ஃபார் ரீப்ரொடியூசிங் பீப்புள். எஸ், தட் இஸ் செகண்டரி. வாட் இஸ் அ பிரைமரி? இது வரைக்கும் நான் தனியாக மிதிச்சிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மிதிக்க போகிறோம். அதனால தான் பிசாசு 2 பேரும் சேரவே விட மாட்டான். ஒரு மாடு இப்படி போனால் இன்னொரு மாடு இப்படி போகும். எப்படி நசுக்க முடியும் தலையை? Young couples, you have the vision in your life. You have the purpose in your life. உங்களால் 2 பேரால் சேர்ந்து ஜாம் பண்ண முடியல, சேர்ந்து பைபிள் படிக்க முடியல, சேர்ந்து உங்கள் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் அறிய முடியலைன்னா நீங்கள் உங்கள் விஷனை விட்டு இப்படி போயிட்டே இருக்கிறீங்க. எதை நசுக்கிறதுக்காக ஆண்டவர் அழைச்சாரோ அதை பணிந்து கொண்டு இருக்கீங்க. இப்போ பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஆண்டவர் 2 பேரை இணைச்சது, 2 பேரும் சேர்ந்து தலையை மிதிங்க. ஏன்னா உலகம் சொல்லும் 1 + 1 2. பிப்ளிக்கல் 1 + 1 1 தான். புரியலையா? மேரேஜ் ஆனவங்களுக்கு புரியுது. 2 சரீரம் ஒரே மாம்சம் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிசாசுடைய தலையை நசுக்கிறதுக்காக அழைக்கப்பட்டீங்களே தவிர பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. பி கேர்ஃபுல். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யார் தெரியுமா இன்னைக்கு பினகாசு? யார் தெரியுமா பினகாசு? தன் மாம்சத்தையும் தன் இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் வச்சு சிலுவையில் இந்த தவறான எண்ணங்களை, தவறான தாட்டை, தவறான பார்வையை, தவறான சுபாவங்களை, தவறான கேரக்டரில் சிலுவையில் அறையிறவங்க தான் பினகாஸ். தன் மாம்சத்தை அழிக்கிறவங்க தான் பினகாஸ். தன் கண்கள்னால உண்டாகிற இச்சைகளை, பெருமைகளை பிடுங்கி எரிந்து போடுறவங்க தான் பினகாஸ். இந்த கைகளால் செய்கிற தவறுகளை தரித்து போடுறவங்க தான் பினகாஸ். தீங்கு செய்ய ஓடுற இந்த கால்களை சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உலகத்துக்காக ஓடுற இந்த கால்களை தரித்து போடுறவங்க தான் பினகாஸ். Are you the பினகாஸ்? ரொம்ப டஃப் இல்லை? பட் I'll tell you, this is very easy, very very easy. நீங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும், இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் உறவு இருந்துச்சுன்னா உங்களையே சிலுவையில் அறைய கொடுத்துருவீங்க. Christianity is not a religion, it's a relationship with God. அவர் மேலே ஒரு அன்பு இருந்ததுன்னா அந்த அன்புக்காக எல்லாத்தையும் கொடுக்க துணிஞ்சிருவீங்க. உங்கள் கண்ணை கொடுக்காமல் இருப்பீங்களா? உங்கள் இச்சையை, ப்ரைடை தூக்கி போடாமல் இருப்பீங்களா? தரித்து போடாமல் இருப்பீங்களா? அப்போ எது லேக்? ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட், லவ் ஆன் கிரைஸ்ட், அன்பு. பட் அந்த சத்தம் இந்த கேம்பில் இந்த 3 நாளும் எங்கே போனாலும் அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலை. இந்த ஒரு வேர்டு தான் என்டையர் பைபிளுக்கான ரீசனு. ஓல்டு டெஸ்டமென்ட் அத்தனை அதிகாரங்கள் எழுதப்பட்டது ஒருத்தருக்காக. யார் அவர்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஜீசஸை பற்றியான ரெவலேஷன் எல்லா புக்லேயும் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிச்சாரா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அவர் உன் தலையை நசுக்குவார்னு. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் நசுக்கணும்னு சொன்ன நடுவில். புரியுதா? என்ன அவர் நசுக்குவாருன்றாரு, நடுவில் நீங்கள் நசுக்கணுன்றாரு, புரியலையே ஒன்றும். எஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஜீசஸ் அவருடைய அழைப்பை, அவருடைய விஷனை நிறைவேற்றி முடிச்சாரா? He completed his vision, he completed his calling. எப்போ? எங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கொலைசேயர் 2:15. கொலைசேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும், அதாவது இந்த கவர்மெண்ட்ஸ், பிசிக்கல் கவர்மெண்ட்ஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட்ஸ், அதிகாரங்கள், ஆளுமைகள், அதிகாரங்களையும் பறித்து கொண்டு. அப்பனா என்ன இருந்தது? அந்த அதிகாரமும் துரைத்தனங்களும் ஆளுகைகளும் வேற ஒருத்தன் கையில் இருந்தது. எப்போ இந்த மனித சமுதாயம் கீழே விழுந்ததோ, கீழ்ப்படியாமக்குள்ள போச்சோ, எல்லா அதிகாரம் அவன் கையில் போயிடுச்சு. ஆனால் கிறிஸ்து பறித்து கொண்டு, அவன் கையில் இருந்ததை பறித்து கொண்டு
வெளிரங்கமாக வெளிப்படுத்தி என்னதை வெளிப்படுத்துறாரு? I am the way, I am the truth, I am the life, I am the Messiah. நானே அவர், நானே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவர். நான் தீர்க்கதரிசிகள் எதை சொன்னாங்க? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். I am the one. பிசாசு கையில் இருந்ததை பறித்து கொண்டு நான் தான் அவன் தலையை நசுக்க போகிறது நான் தான் ஒவ்வொரு டைமும் அந்த 3.5 வருஷமும் அவர் காட்டிக்கிட்டே இருந்தார். அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். Genesis chapter 3 verse 15 accomplished. தீர்க்க தரிசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறிற்று. தீர்க்க தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் நசுக்கினார்ல, பட் ஆனால் அவர் தான் நசுக்கிட்டாரு. ஏன் இன்னும் இந்த உலகத்தில் பிசாசனுடைய போராட்டம்? ஏன் இவ்வளோ பிரச்சனை? டவுட் வருதா? அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, நம்ம முடிக்கணும். வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நம்ம அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போல வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போல ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், அவரை போல பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நசுக்குனது தலை, நம்ம நசுக்க போகிறது. பாம்பு தலையை வெட்டினாலும் என்ன பண்ணோம்? வால் என்ன பண்ணோம்? துடிச்சிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் தலையை நசுக்கிட்டாரு. இந்த வாலோட எஃபெக்ட் தான் நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இந்த உலகத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றிட்டாரு, அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். Now it's your time. Now he is waiting for you. அவர் தலையை நசுக்கி முடிச்சுட்டு பிதாவின் பக்கத்தில் போயிட்டு சிங்காசனத்தில் வெற்றி சிறந்து அமர்ந்துட்டு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு? ரோமர் 16 அதிகாரம் 20 வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே இருப்பதாக. ஆனா கிருபை இருக்கு, என் பாவத்தை மன்னிச்சிடுவாரு, கிருபை இருக்கு, அவர் என்னை விட்டு கொடுப்பாரு, கிருபை இருக்கு. we are in the grace period, ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ். என் பாவத்தை எல்லாமே மன்னிப்பாரு. எதுக்கு கிருபை? என்ன பாருங்களேன், எதுக்கு கிருபை? வசனம் எதுக்கு? எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் இயேசு மன்னிப்பார். ஏன்னா we are in the period of grace, கிருபையின் காலகட்டத்தில் இருக்கும். கிருபை அது கிடையாது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. அவன் தலையை நசுக்கிறதுக்கு தான் கிருபை கொடுத்துருக்காரு. அவன் தலையை நசுக்கிறதுக்கு தான் கிருபையை கொடுத்துருக்காரு. அவனுடைய ஆளுமையை, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய வல்லமையை காலில் போய் நசுக்கி போடுறதா கிருபை இருக்கு. ஆனால் இந்த கிருபையை நம்ம எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவரே 7வது முறை பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கப்பா, நீங்கள் கிருபை உள்ள தேவன் இல்லைப்பா. ஓ மை காட், வாட் கிரேஸ்! பிசாசு தலையை நசுக்கிறதுக்கு. பாவம் செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு அவர்கிட்ட திரும்பி கிருபையா இறங்கும், பாவியான என் மீது கிருபையா இறங்கும். கமான், அது கிடையாது. எஸ், கீழே விழலாம், இயல்பு விழலாம், நானும் விழுந்தவன் தான். பட் ஆண்டவர் உங்களை தொட்டதுக்கப்புறம், சூஸ் பண்ணதுக்கப்புறம், அழைப்பை கொடுத்ததுக்கப்புறம் கிருபை எதுக்கு பயன்படணும்னா நசுக்கிறதுக்கு தான் பயன்படணும். தலையை நசுக்கிறதுக்கு தான் பயன்படணும். திருப்பி நான் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பண்ண காரியத்தையே பண்ணிட்டு ஆண்டவரே கிருபை கொடுங்க, ஆண்டவரே கிருபை கொடுங்கன்னா தூக்குதல் தான். என்ன மலை மேலே கூட்டில் வந்து தூக்கில் போடுவீங்கன்றீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிருபையை. அவர் மன்னிக்கிற தேவன் தான், இரக்கம் உள்ளவர் தான், மறக்கிறவர் தான். அந்த கிருபை எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? அவன் தலையை நசுக்கிறத கொடுத்துட்டாரு. பிசாசு என்ன தெரியுமா பண்ணிட்டான்? நம்ம மைண்டெல்லாம் திருப்பி விட்டுட்டான். நீ பாவம் பண்ணால் அவர் மன்னிப்பார், எத்தனை முறை விழுந்தாலும் மன்னிப்பார். அவர் தான் 70 முறை மன்னிப்புன்னு சொல்லியிருக்காருல்ல, பரவாயில்ல, இட்ஸ் நார்மல். கிருபை எதுக்கு? பிசாசின் ராஜ்யத்துக்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு. நமக்குள்ளே இருக்கிற மோவாபிய காரியங்களை, மோவாப் நமக்குள்ளே தானே இருக்குது, அதை கொலை பண்ணுறதுக்கு, அதை குத்தி போடுறதுக்கு தான் கிருபை. எத்தனை பேர் இன்னும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு தப்பை ஒரு முறை தான் பண்ணணும், அடுத்த முறை
தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் ஒத்துக்கலாம் விஷால். பட் 2வது முறை நம்ம பண்ணோன்னா அது தெரிஞ்சே தானே பண்ணுறோம். மாஸ்டர் பண்ணுங்கள். கீழே விழுறது இயல்பு, பட் திருப்பி விழாதீங்க. திருப்பி விழாங்க. கீழே விழுந்தீங்கன்னா திருப்பி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கேரக்டர் கூட இருக்கான். கோபப்படுறது கூட பாவம் தான். காரணம் இல்லாமல் தன் சகோதரனை பகைக்கிறது பாவம் தான். மூடன் என்று சொல்கிறது பாவம் தான். எரிச்சல் பாவம் தான். எரிச்சல் இருந்தால் பிசாசின் தலையை நசுக்க முடியாது. ப்ரைடு இருந்தால் பிசாசின் தலையை நசுக்க முடியாது. பகை இருந்தால் பிசாசின் யாருக்கும் பகை? பிசாசுக்கும் எனக்கும் தான் பகை. நடுவில் வர மனுஷங்களை ஒரு நாளும் பகையை மாற்றிடக்கூடாது. நம்ம ஜீசஸோட ஏஜெண்ட் சிவா இல்லை, அந்த சைடு இருந்து வரவங்க ஏஜெண்ட் ஜோன். வெறுக்காதீங்க, பகைக்காதீங்க. சண்டை யாருக்கும் 2 பேருக்குள்ள தான் சண்டை. ஒன்று பிசாசுக்கு, இன்னொன்று எனக்கு. அவன் தலையை நசுக்கிட்டாரு. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் நசுக்கணும். சீக்கிரமாய் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கிருபை உங்களோடு இருப்பதாக. உன்னால் அந்த வேலை முடியாது, உன்னால் பண்ண முடியாது. அதுக்கு தான் அவர் கிரேஸை கொடுக்குறாரு. அதுக்கு தான் பவுல் சொல்லுவார், கிருபையை இழந்துடாதீங்க, கிருபையை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்? அவன் தலையை நசுக்கிறதுக்கு கிருபை, அதை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. 1 பினகாஸ் அவன் பிசாசு தலையை நசுக்கினான். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு உண்டான வாதையை ஸ்டாப் பண்ணான். கடவுளோட கோபத்தை ஸ்டாப் பண்ணான். இன்னைக்கு ஜெனசிஸ் சாப்டர் 3:15 முடியல, அது துவங்கியிருக்கு. அவர் தலையை நசுக்கிட்டு போனார். வாழை நசுக்கிறது யாருடைய வேலை? நம்ம வேலை. பரிசுத்தமாக இல்லைன்னா மூட்டை பூச்சியை கூட நசுக்க முடியாது. ஐம் ஷுர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், லாஸ்ட் வேர்ட். தேவனால் ஃபேவரட் வேர்ட் ஆகுனா, தேவனால் பிறந்த எவனும். ஓ மை காட், அப்போ பாவம் செய்கிறாங்க யாரு? சீட் ஆஃப் சாட்டன். ஓ என்ன கொஞ்ச நேரத்தில் என் பரப்பியை மாற்றிட்டீங்க. நான் இல்லைப்பா, வசனம் சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் ஏன் பாவம் செய்ய மாட்டான்? ஏனெனில் அவருடைய வித்து, அவருடைய சீடு, அவருடைய வைராக்கியம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய அழைப்பு, அவருடைய உத்தமம் அவனுக்குள்ள இருக்கு. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவள் யாரும் பாவம் செய்யார்கள். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் யாரால பிறந்தீங்க? இங்கேயே புதைச்சிருங்க. இந்த இரவில் உங்கள் லைஃப் மாறும். இதுக்கப்புறம் அவருடைய வித்து எனக்குள்ளே தரித்திருக்கணும். அந்த வித்து அவன் தலையை நசுக்கணும். இன்னும் திருப்பி செஞ்ச பாவங்களே பண்ணிக்கிட்டு, செஞ்ச அந்த சண்டை கூடயே சண்டை போட்டுக்கிட்டு, இருக்கிற வீக்னஸ் கூடயே போராடி, நோ, நான் வேற ஒருத்தவங்க கூட சண்டை போடணும். டேவிடோட பார்வைக்கு கோலியாத்து பெருசாக தெரில. ஏன்னா அவனுக்கு தெரியும், இஸ் அ விஷனரி, இஸ் அ ப்ராஃபட். அசால்ட்டாக போனான். ஏன்? அவனுக்கு தெரியும் சண்டை பிசாசோட, கோலியாத்தோட கிடையாது. அதனால தான் அவன் கோலியாத்தை இப்படி பார்த்தான். இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாருமே ஏன் பெருசாக தெரியுதுன்னா, பிசாசு நம்ம மைண்டை திருப்பி விட்டான். நீ இதை ஃபோக்கஸ் பண்ணால் அவன் தலையை நசுக்க மாட்டேன். எங்கள் லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. பட் எங்கள் ஃபோக்கஸை திருப்பிடுவோம். ஒவ்வொரு முறையும் உட்கார வச்சு திருப்பிடுவோம். நோ, we are called for this, we are called for this. பண பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. பட் நாங்களே திருப்பி சொல்லிப்போம், we are called for this, we are called for this, we are called for this. தேவனால் பிறந்த யாரும் என்ன பண்ண மாட்டா? என்ன பண்ண மாட்டா? ஏன்? ஏன்? ஏன் ப்ரோ? அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறத. ஐ எம் நாட் அ சீட் ஆஃப் பிருத்திவிராஜ், ஐ எம் சீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ எம் த சீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.